இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை, வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலே ஒன்று வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து முழு வல்லமையின் வெளிப்பாடாக இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதற்கு ஏராளமான அடையாளங்களை நாம் பார்க்கலாம். வியாதிகளின் மேல் அவருக்கு அதிகாரம், பிசாசின் வல்லமையின் மேல் அவருக்கு அதிகாரம், இயற்கையின் மேல் அவருக்கு அதிகாரம், மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம். அவரால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு இடம், ஒரு நபர் என்று இல்லவே இல்லை. அவ்வளோ வல்லமை தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதினால் ஒரு தெய்வீக சுகத்தை ஒரு தாயார் பெற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் வேதாகமத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அப்போ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ வல்லமைகள் இருந்தாலும் எல்லா வல்லமைகளுக்கும் மேற்பட்ட ஒரு வல்லமையாக, உருவாக்கும் வல்லமையாக, சிருஷ்டிக்கும் வல்லமையாக, புதுப்பிக்கும் வல்லமையாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும் வல்லமை இந்த இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. சுபாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்ற இந்த இயேசுவாலே முடியும். இந்த கிறிஸ்துவின் பிறப்பினாலே அவருடைய வல்லமை வெளிப்படும் போது உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் நிச்சயம். சூழ்நிலைகளிலே மாற்றங்கள், பலவீனங்களிலிருந்து விடுதலை, சத்ருவின் வல்லமையிலிருந்து விடுதலை. மாறவே மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட நபர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு வல்லமையின் தேவன் கிரியை செய்வார். நீங்கள் அதெல்லாம் விசுவாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது, அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வல்லமையை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. எந்தெந்த காரியங்களில் அவர் வெளிப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உடைய வல்லமையை வெளிப்படுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், விடுவியும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.